அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முகலாய பேரரசு 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்க லெசன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதுலேருந்து வினாக்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் 123 வினாக்கள் இருக்கிறதால வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பார்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். முதல் பார்ட்டில் 60 வினாக்களும், 2வது பார்ட்டில் 63 வினாக்களும் கொடுத்துருப்போம். 2 பார்ட்டையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஷெர்ஷா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஷெர்ஷா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, ஷெர்ஷா சூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் என்ன? முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் என்ன? கிபி 1526லேருந்து 1707 வரைக்கும். ஓகேங்களா, பொது ஆண்டு 1526லேருந்து 1707 வரைக்கும். அடுத்தது பொறுத்துக. ஸோ ஒவ்வொரு மன்னருடைய ஆட்சி காலம். ஓகேங்களா, பாபருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது 526லேருந்து 530 வரைக்கும். ஓகேங்களா, 526லேருந்து 530 வரைக்கும். அடுத்தது அக்பருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது 556லேருந்து 605 வரைக்கும். அக்பருக்கு 556லேருந்து 605 வரைக்கும். ஷாஜகானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 627லேருந்து 658 வரைக்கும். அவுரங்கசீப்புக்கு 658லேருந்து 707 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலமாக இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஹுமாயூனின் ஆட்சி காலம் 530லேருந்து 540 வரைக்கும். ஹுமாயூனின் ஆட்சி காலம் 555லேருந்து 556 வரைக்கும். ஜஹாங்கீரின் ஆட்சி காலம் 605லேருந்து 627 வரைக்கும் இருந்ததாக சொல்கிறாங்க. இதில் எது சரியானது? அனைத்தும் சரியானது. அனைத்தும் சரியானது. அடுத்தது, வரிசைப்படுத்துக. எந்த மன்னருக்கு பின்னர் எந்த மன்னர் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தணும். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இதுதான் ஆர்டர். ஓகேங்களா. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? பாபர். அடுத்த வினா, சரியானவற்றை கண்டறி. பாபர் தம் தந்தையார் வழியில் தைமூரின் கொள்ளு பேரன். பாபர் தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஷ்கண்டைச் சேர்ந்த யூனுஸ் கான் ஆவார் அப்படிங்கிறாங்க. இந்த 2 கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா, முதல் கூற்றும் சரிதான், 2வது கூற்றும் சரிதான். பாபர் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கான் எத்தனையாவது தலைமுறை வாரிசு ஆவார்? பாபர் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் எத்தனையாவது தலைமுறை வாரிசு ஆவார்? 13வது வாரிசு. 13வது வாரிசு. ஆப்ஷன் டி. பாபர் பிறந்த ஆண்டு என்ன? பாபர் பிறந்த ஆண்டு என்ன? 1483 பிப்ரவரி 14. 1483 பிப்ரவரி 14. ஜாகுருத்தீன் முகமது பாபரில் ஜாகிருதீன் என்பதன் பொருள் என்ன? ஜாகுருதீன் முகமது பாபரில் ஜாகுருதீன் என்பதன் பொருள் என்ன? நம்பிக்கையை காப்பவர். நம்பிக்கையை காப்பவர். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பாபர் 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசனாக பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். பாபர் பர்கானாவிலிருந்து உஸ்பெக்குகளால் விரட்டி அடிக்கப்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் காபூலின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா, முதல் கூற்றும் சரிதான், 2வது கூற்றும் சரிதான். ஆப்ஷன் சி சரியானது. பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு என்ன? பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு என்ன? 1505. பாபர் இந்தியாவை நோக்கி தனது முதற் படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டு என்ன? பாபர் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டு 1505. முதலாம் பானிபட்டு போருக்கு காரணமானவர்கள் கீழ்கண்டவற்றுள் யார்? முதலாம் பானிபட்டு போருக்கு காரணமானவர்கள் கீழ்கண்டவற்றுள் யார்? திலாவர் கான், ஆலம் கான். திலாவர் கான், ஆலம் கான் 2 பேருமே தான்.
முதலாம் பானிப்பட்டு போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? முதலாம் பானிப்பட்டு போர் யார் யாருக்கு இடையில் நடந்துச்சு? ஆன்சர் பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கு இடையில் நடந்துச்சு. முதலாம் பானிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? முதலாம் பானிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? 1526. 1526. முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த பகுதியை தலைநகராக கொண்டு துவங்கியது? முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த பகுதியை தலைநகராக கொண்டு துவங்கியது? ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. கன்வா போர் ராணா சங்கா அதில் போரில் இருக்கார். ஓகேங்களா? 1527 நடக்குது. இது எல்லாமே பாபரும் ராணா சங்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்தேரி போர் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1528 நடக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இதில் எது சரி அப்படின்னா முதல் குற்றம் சரி, ரெண்டாவது குற்றம் சரி. ஓகேங்களா? ஏபி ரெண்டும் சரி. ஏபி ரெண்டும் சரி. பாபர் இயற்கை எய்திய ஆண்டு என்ன? பாபர் இயற்கை எய்திய ஆண்டு என்ன? 1530. 1530. துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவர் யார்? துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவர் யார்? பாபர். துசுக் இ பாபரி என்ற நூலை எழுதியவர் யார்? துசுக் இ பாபரி என்ற நூலை எழுதியவர் யார்? பாபர். இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்தவர் யார்? பாபர். பாபரின் மூத்த மகன் யார்? பாபரின் மூத்த மகன் ஹுமாயூன். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஷெர்ஷா சூர் ஆட்சி செய்த பகுதிகள் பீகார் மற்றும் வங்காளம். போரில் தோற்கடிக்கப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பி ஓடினார். ஷெர்ஷா சூரிடமிருந்து 1555 சபாவிட் வம்சத்தைச் சேர்ந்த ஷா தாமஸ் பாரசீக அரசர் உதவியுடன் டெல்லியை கைப்பற்றினார் ஹுமாயூன் அவர்கள். ஹுமாயூன் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் பாரசீக அரசர் உதவியுடன் டெல்லியை கைப்பற்றார். ஸோ அப்போ இதில் இருக்க எல்லா கூற்றும் சரிதான். இதில் இருக்க எல்லா கூற்றும் சரிதான். 1539 சவுசா என்ற இடத்திலும் 1540 கன்னோஜிலும் ஹுமாயூனை தோற்கடித்தவர் யார்? ஷெர்ஷா சூர் அவர்கள். ஹுமாயூனின் சகோதரர் யார்? ஹுமாயூனின் சகோதரர் கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் அப்படிங்கிற 3 பேருமே அவருடைய சகோதரர்கள் தான். ஹுமாயூன் மறைந்த ஆண்டு என்ன? ஹுமாயூன் அவர்கள் மறைந்த ஆண்டு என்ன? 1556. 1556. ஷெர்ஷா சூரியின் தந்தை யார்? ஷெர்ஷா சூரின் தந்தை யார்? ஹசன் சூரி. ஹசன் சூரி. ஷெர்ஷா சூர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஷெர்ஷா சூர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்கானியர். அவர் ஒரு ஆப்கானியர். அக்பர் அரசராக முடிசூட்டப்பட்ட வயது என்ன? அக்பர் அரசராக முடிசூட்டப்பட்ட வயது 14. அக்பரின் பாதுகாவலர் யார்? அக்பரின் பாதுகாவலர் யார்? பைரம் கான். சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு எந்த ஆண்டு டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு எந்த ஆண்டு டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? 1556. 1556 கைப்பற்றார். இரண்டாம் பானிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? இரண்டாம் பானிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு 1556. பைராம் கான் எங்கு கொல்லப்பட்டார்? பைராம் கான் எங்கு கொல்லப்பட்டார்? குஜராத்தில். தவறான கூற்றை கண்டுபிடிங்கிறாங்க. மத்திய இந்திய பகுதிகளைச் சேர்ந்த ராணி துர்கா தேவி பாபரை தோற்கடித்தார். படையெடுப்பின் மூலமாகவும் நட்புறவின் மூலமாகவும் அக்பர் இந்தியாவின் பெரும்பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். 1556 ஹுமாயூன் இயற்கை எய்தினார். ஹுமாயூன் டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவினார். இதில் எது தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ராணி துர்காதேவி பாபரை தோற்கடித்தாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த டேஷுடன் அமைதி உடன்படிக்கை அக்பர் செய்து கொண்டார். ஆன்சர் என்ன? ராணி சந்த் பீவி. ஓகேங்களா? பகர
ஆட்சியாளர்னா ஸோ அவங்க சின்ன வயசாக இருக்கிற அரசருக்கு இருப்பார் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து கரெக்டாக அந்த வயசு வர வரைக்கும் அடுத்தவங்க ஆட்சி பண்ணுறது தான் அவர் அரசராக வச்சுக்கிட்டு ஓகேங்களா. ஸோ அதுதான் பகர ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானவை எது? கீழே கொடுத்துருக்கிறதுல இராணுவப்படை, குதிரைப்படை, யானைப்படை இது எல்லாமே முக்கியமானது அவர்கிட்ட. அடுத்தது பொறுத்துக, சித்தூரை எப்போ கைப்பற்றுறாரு? ரந்தம்பூர், ஹால்டிகாட் இந்த போர்கள்லாம் எப்போன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். சித்தூர் 1568 தோக்கடிக்கிறாரு. ரந்தம்பூரை 1669 ஹால்டிகாட் 1576 ஓகேங்களா. இந்த போர்கள்லாம் இந்த வருஷம் நடந்துச்சு. ஹால்டிகாட் போரில் அக்பர் யாரை வெற்றி கொண்டார்? ஹால்டிகாட் போரில் அக்பர் யாரை வெற்றி கொண்டார்? ராணா பிரதாப் அவர்களை. அடுத்ததுனா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிபம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது. கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியதுங்கிறாங்க. இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா, முதல் கூற்றும் சரிதான், ரெண்டாவது கூற்றும் சரிதான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நல்லா பாருங்கள். அக்பரின் வடமேற்கு படையெடுப்புகள் மூலம் காந்தகார், காஷ்மீர், காபூல் ஆகியவை இணைக்கப்பட்டதுங்கிறாங்க. தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் மூலம் பீரார், காந்தேஷ், அகமது நகரின் சில பகுதிகள் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு கூற்றுமே சரிதான். அடுத்தது பொறுத்துக, வடக்கு ஸோ எல்லைகளை வந்து நம்ம முகலாயோட எல்லைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வடக்கில் காஷ்மீர் இருந்துச்சு, தெற்கில் கோதாவரி, மேற்கில் காந்தகார், கிழக்கில் பங்களாதேஷ் ஓகேங்களா. இதுதான் அவங்களுடைய எல்லையாக இருந்துச்சு. அக்பர் இயற்கை எய்திய ஆண்டு என்ன? அக்பர் அவர்கள் இயற்கை எய்திய ஆண்டு என்ன? கிபி 1605. அக்பரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் என்ன? ஆக்ராவுக்கு அருகே இருக்குது. அக்பரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் சிக்கந்தரா அப்படிங்கிற இடம், சிக்கந்தரா. அடுத்ததுனா, வான் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிடும் அன்பின் மூலம், அதாவது வான் அப்படின்னா இந்த இடத்துல வாளை குறிக்கணும். ஸோ வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர் யார்? அக்பர் அவர்கள். அக்பர் தான் இந்த கூற்றை சொல்லுவார். முஸ்லீம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியையும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கியவர் யார்? ஆன்சர் அக்பர் அவர்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. அக்பர் ராஜபுத்திர பிறப்புகளை பேரரசின் உயர் பதவிகளில் அமர்த்தினார். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார். அக்பர் அனைத்து மதங்களையும் சமமாக கருதினார். சூஃபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸ் அக்பரின் அளவில்லா மதிப்பை பெற்றிருந்தனர். அக்பர் குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் பரிசாக வழங்கிய இடத்தில் பின்னர் ஹர்மின் சாஹிப் கருவறை கட்டப்பட்டதுங்கிறாங்க. இந்த கூற்றுகள் எது சரியானதுன்னா மூணு கூற்றுமே சரிதான். அக்பரால் கட்டப்பெற்ற இபாத் கானா என்னும் மண்டபம் உள்ள இடம் என? அக்பரால் கட்டப்பெற்ற பாதத் கானா என்னும் மண்டபம் உள்ள இடம் என்ன? பதேபூர் சிக்ரி. சரியானதை கண்டறி. அபுல் பாசல், அப்துல் பைசி, அப்துல் ரஹீம் கான், கான் ஆகிய நூலாசிரியர்கள் சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தொடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங் அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தனர். இசை மேதையான தான்சேன், ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்தனருங்கிறாங்க. இந்த கூற்றுகள் எது சரியானது? ரெண்டுமே சரிதான். கூற்று 1 சரிதான், கூற்று 2 சரிதான். அக்பரின் ஆட்சி காலம் என்ன? கிபி 556 கிபி 605 வரைக்கும். ஜஹாங்கீரின் ஆட்சி காலம் என்ன? ஜஹாங்கீரோட ஆட்சி காலம் 605 627 வரைக்கும். 605 627 வரைக்கும்.
சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்பதன் பொருள் என்ன? சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்பதன் பொருள் என்ன? உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிறதான் பொருள். ஜஹாங்கீரின் மனைவி யார்? ஜஹாங்கீரின் மனைவி யார்? மெஹருநிசா. மெஹருநிசா. கீழ்கண்ட கூற்றுக்கான சரியானதை தேர்ந்தெடுங்கிறாங்க. கூற்று, ஜஹாங்கீர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்டார். காரணம், தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்த தமது மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக தூக்கிலிட்டார் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கூற்று ஏ ஆர் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? குரு அர்ஜுன் சிங் தூக்கிலிடப்பட்ட பின். ஓகேவா? எது சரியானதுன்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே நெடுநாள் பொருட்கள் நடைபெற்றன. நெடுநாள் போர்கள் நடைபெற்றது. போர்கள். ஓகேங்களா? அப்போ ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கான வணிக பாதையின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் இழக்கிறாங்க. காந்தகாரை முகலாயர் இழந்தது வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போல இருந்தது. ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றிய போதிலும் அவருடைய ஆட்சி காலம் பிரச்சனைக்கு உரியதாகவே இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ எல்லா கூற்றும் சரிதான். எல்லா கூற்றும் சரிதான். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? ஜஹாங்கீரோட அவைக்கு வராரு. எங்கு அவர்களுக்கு முதலில் வாணிக மையம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது? அப்படி வந்தவங்களுக்கு வணிக மையம் அமைக்க எங்கே அனுமதி வழங்கப்பட்டுச்சு? சூரத்தில். ஜஹாங்கீரின் மகன் யார்? ஜஹாங்கீரின் மகன் யார்? குர்ராம். குர்ராம் அப்படிங்கிறவர் தான் அவருடைய மகன். ஷாஜகான் என்பதன் பொருள் என்ன? ஷாஜகான் என்பதன் பொருள் என்ன? ஷாஜகான் என்பதன் பொருள் உலகத்தின் அரசர். உலகத்தின் அரசர். ஷாஜகான் ஷாஜகானால் அகமது நகர் கைப்பற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஷாஜகானால் அகமது நகர் கைப்பற்றப்பட்ட ஆண்டு கிபி 632. கிபி 1632. ஓகேங்களா? கிபின்னு போட்டுக்கோங்க. ஷாஜகானால் கைப்பற்றப்பட்டது அந்த வருஷம்தான். ஸோ இதோட பார்ட் 1 வந்து முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நாளைக்கு பார்ட் 2 பார்த்து விட்டுறலாம். நன்றி.